இப்ப நம்ம தஞ்சை பெரிய கோயிலையும் அதை தான் சொல்றாங்க. இந்த இதை வந்து எப்படி அவ்வளவு தூரம் மேல வச்சாங்கிறது ஆச்சரியமா தான் சொல்றாங்க. தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய உயரம் வந்து 66 மீட்டர் தான். தஞ்சை பெரிய கோயிலுடையது. இந்த பிரமிடுடைய உயரம் வந்து 138. ஏப்பா. தஞ்சை பெரிய கோயில் 66 மீட்டரு. இந்த பெரிய கிசா பிரமிடுன்னு சொல்கிறோம்ல, அதான் உள்ளதில் பெரிய பிரமிடு. அந்த பிரமிடு வந்து 138 மீட்ரு, அதான் 455 அடி. பெரிய கோயில் வந்து 216 அடி. இந்த பெரிய கோயிலுக்கு வந்து அப்போ நாமக்கல்ல இருந்தால் அந்த கல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஊர் நாமக்கல்ல அந்த கல் உள்ள பகுதி மாவட்டம் இன்னைக்கும் கூட பாறைகள் வெட்டி எடுக்கிறதுக்கு உள்ள மாவட்டம். அந்த கல்லாம் கொண்டு வந்தது நாமக்கல்ல இருந்து. அதுக்கு சாரம் எங்கே போடுறாங்கன்னு கேட்டால், கோபுரத்தினுடைய உயரத்தை விட அதிகமாக சாரம் இருக்கணும். கோபுரம் 10 அடின்னா சாரம் வந்து 12 அடி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி 6.4 கிலோமீட்டர் சாரம். அதாவது அந்த கோயமுத்தூர் அந்த உச்சி இருக்குல்ல, அந்த உச்சியிலேருந்து 6.5 கிலோமீட்டரு தூரத்துக்கு போகணும். ஒரு அவ்வளோ தூரத்தில் உள்ளது அங்கே ஆரம்பிக்கணும். அங்கே ஆரம்பித்து சாரம் பண்ணி அந்த சாரை வந்து உருளை மூலமாக உருட்டிட்டு வருவாங்க. அந்த கல்லை வச்சுட்டு உருளை மூலமாக யானை மூலமாக உருட்டிட்டு வந்து மேலே ஏற்றி அதில் கொண்டே வச்சிருக்கிறாங்க என்று சொல்வதற்கு இப்போ ரீசனை சொல்லிட்டீங்க. இப்போ அதிசயம் இல்லை. இப்போ ரீசன் சொல்லியாச்சுல. ஆமாம், எப்படி கொண்டு வந்தாங்கன்னு இப்போ ரீசன் வரலாற்றில் ரீசன் இருக்குது.